வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள ஃபஜ்ஜியாகவும் இந்த குக்கீஸ் வந்து சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்லெஸ் ரெசிபி. அண்ட் இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு 7 days வரைக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். மெயினாக சாக்லேட் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன். அவ்வளோ சாக்லேட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குக்கீஸு. ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த ஃப்ரீ பேக்கிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு குக்கீஸோட டாபிக் இந்த வீக்குள்ளேயே நம்ம கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 7 குக்கீஸ் கிடைக்கிற மாதிரி இந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளியரான பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து அன்சால்டட் பட்டர் வந்து நான் ஒரு 22 grams ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் ஜாக்ரி பவுடர் அண்ட் பவுடர் சுகர் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் ஒயர் விஸ்க் அல்லது ஸ்பேட்சுலா இது ரெண்டையும் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 teaspoon வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வந்து ஒயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வெனிலா எசன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக இந்த மாதிரி க்ரீமியாக கிடச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். மைதா 37 gram அண்ட் பேக்கிங் சோடா 1/8 teaspoon அண்ட் சால்ட் வந்து ஒரு பிஞ்சு. இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 teaspoon வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் சாக்கோ சிப் வந்து 20 gram ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா காம்பவுண்டு கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 குக்கீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் வந்து பேக் பண்ணேன். அண்ட் பாதி குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் வந்து பேக் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஹார்டாக கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் ஒரு 3 குக்கீஸ் மட்டும் இந்த மாதிரி பால் மாதிரி சைஸுக்கு பண்ணிவிட்டு நான் அதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறத நான் ஒரு 10 minutes வந்துட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது 180 degree டெம்பரேச்சரில் ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 20 minutes வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த சாக்கோ சிப் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த குக்கீஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சதும் ஓடிஜிலேருந்து வெளியே எடுத்து இது நல்லா கூல்டவுன் ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த குக்கீஸை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாக்கோ சிப்பெல்லாம் பாருங்கள் அடியில் ப்ளேஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு பேக்லேயும் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. உங்களோட குக்கீஸ் டின்லேருந்து ஈஸியாக மூவ் ஆச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்களும் இந்த குக்கீஸை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் கையில் வச்சுருக்க குக்கி வந்து நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் இருந்தது. ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. இந்த குக்கீஸ் எனக்கு ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த குக்கீஸ் நான் வந்து ஒரு 10 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணி பேக் பண்ணது. அந்த குக்கீஸை விடவே வந்து இது ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல பெரிய சைஸ்லேயும் நல்லா பேக் ஆகி கிடச்சிது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்சைடு எவ்வளோ வந்து ஃபட்ஜியாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட அடுத்த ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.